கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எனது அன்பு இறைமக்களே, எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், அந்த அதிகாரம் முடிகிற கடைசி வாசகம், யாரெல்லாம் வாழ்க்கையிலே, பணிகளிலே, ஊழியங்களிலே உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இருப்பார்கள். எதிரிகள் இருப்பது என்பதை பதிவு செய்யாமல் அவருக்கு எதிராக செயல்படுவார்கள். அதாவது எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை, எதிராக இருப்பார்கள் என்பதை அவர் பதிவு செய்கிறார். எதிரிகள் எதிராக இருப்பவர்கள் அவர்களை இருப்பார்களே தவிர, எதிர்ப்பார்களே தவிர அதை அவர்களுக்கு மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த எதிரிகள் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு கேடகமாக, காவலாக, அரணாக, எப்போதும் உண்மையாய் இருக்கின்ற நபர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்பார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி அழுத்தம் திருத்தமாக இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்னதான் நமக்கு சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் அந்த உண்மையை விட்டு பிரியாதபடிக்கு கடைசி வரைக்கும் மரண பரிந்தும் நாம் உண்மையை இந்த உலகத்திலே நாம் நிலைநாட்டுவோம். அது பணமா இருந்தாலும் சரி, பேச்சா இருந்தாலும் சரி, அது செயலா இருந்தாலும் சரி, போகிற இடம், வருகிற இடம் எல்லாம் வெளிப்படையாக, திறந்த புத்தகமாக நாம் வாழ்க்கையில இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நாம் மகிமையை சேர்க்கின்ற கிறிஸ்தவர்களாக இருப்போம். எப்பேற்பட்ட உபத்திரங்கள், பாடுகள், நம் எதிராளிகள் நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் கர்த்தர் அதை நமக்கு மேற்கொள்ளாமல் நமக்கு உதவியும் ஒத்தாசையும் பரத்திலிருந்து அனுப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.